மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். தமிழ் டிரைவிங் கிளாஸ்லக்கு சேர்ந்திருக்காங்க. கார் ஓட்ட கத்துக்கணுன்றதுக்காக டிரைவிங்க்கு சேர்ந்திருக்காங்க. அங்க ஒரு வயசானவர் இருக்காங்க. அவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம தமிழுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. தமிழோட பெர்மிஷன் இல்லாம தமிழோட கையை பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தமிழுக்கு இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உடனே டிரைவர் கிட்ட இங்க பாருங்க, எப்படி ஸ்டேரிங்க திருப்பணும் என்ன ஏதுன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லுங்க, நானே பாத்துக்கிறேன்றாங்க. இங்க பாருமா, இதை கத்துக்கணும் நீ வந்திருக்க, அதனால இப்படிதான் நாங்க பண்ணுவோம். உன்னுடைய பார்வை உன்னுடைய கண்ணோட்டம் தப்பா இருந்தா நாங்க பண்ற எல்லா விஷயமும் உனக்கு தப்பா தான் தெரியுன்ற மாதிரி ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. தமிழோட கிளாஸ் ஓவர் ஆனதும் சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தமிழ் கிளம்பி போயிடுறாங்க. உடனே அந்த டிரைவிங் ஸ்கூல்ல இருக்கவங்க என்னதான் இவ பட்டிக்காடா இருந்தாலும் நல்ல செம கட்டியா இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஐஸ்வர்யாவை காட்டுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வயிறு வலி ரொம்பவே இருக்கு. இருந்தாலுமே அழுகிற அந்த அளவுக்கு கேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தைய பாத்துக்கிறாங்க. குழந்தை பாத்ரூம் போனதும் டைப்பரை எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு குழந்தைய நல்லா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மலர் அங்க என்னாச்சு, எதுக்காக அழுதுட்டு இருக்க, குழந்தைக்கு டைப்பர் மாத்தி ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல, அதனால குழந்தைக்கு டைப்பர் மாத்தலாம் சொல்லிட்டு நான் வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே மாத்திட்டேன் கிளீன் பண்ணிட்டேன்னு சொன்னதோ உடனே மலருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஐஸ்வர்யா இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நாம தமிழை காட்டுறாங்க. தமிழ் இனிமே கார்ல என்னதான் ஓட்ட கத்துக்கிட்டாலுமே கார்ல எல்லாம் போனா பெட்ரோல் செலவு கொஞ்சம் நஞ்சமா ஆகும், ஆட்டோலயும் பஸ்லயும் இனி போயிட்டு வரலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அம்மாச்சிக்கு கோபம் காதுல போட்டுட்டு இருக்க கம்பளை கலட்டி இங்க பாருங்க, செலவு பத்தி யாரும் எந்த கவலையும் படக்கூடாது. என்னுடைய பேரப்பேத்தி பஸ்லயும் ஆட்டோலயும் போயிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கடவுளா கார் கொடுத்ததான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே தமிழும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. வசந்தி முன்ன மாதிரி ஒண்ணும் நம்ம இல்லையே தமிழ், நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் பொழுகுது இல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழை திட்டினதும் எதுவும் பேசாம அமைதியாவே ஆயிடுறாங்க. தமிழ் எந்த ஒரு முடிவுமே தமிழ் சொல்றது கிடையாது. இப்ப நம்ம சேது என்னுடைய பையன் என்னுடைய செல்லுன்னு சொல்லிட்டு குழந்தைவை கொஞ்சிட்டு ஐஸ்வர்யா கிட்ட குழந்தைக்கு மருந்து கொடுத்துட்டியா, குழந்தை சாப்பிட்டுச்சா, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்றதுல உடனே ஐஸ்வர்யா கண் கலங்கி, என்னமாமா நீங்க வெளியில போகும்போது எனக்கு வயிறு வலி நான் ஒண்ணு சொன்னேன், ஆனா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கல. இருக்கட்டும் மாமா பரவாயில்ல, என்ன உங்களுக்கு பிடிக்கலதான், அதுக்காக ஒட்டுமொத்தமா என்ன ஒரு கர்டசிக்காகவாது இப்படி எல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம் இல்ல. இந்த ரூம்ல ஒரு சேரு சோஃபா பெஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நானும் இங்க உயிரில்லாத பொருளா இருக்கேன்னு நல்லா சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவோட ஃபீலிங்ஸை சேது புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.